யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நான் இஸ்ரவேலின் நடுவே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று நீங்கள் அறிவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம் ஆண்டவர் நம் நடுவே இருக்கிறவர். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே அவர் இறங்கி வருவார். அவர் இஸ்ரவேலின் நடுவே இறங்குவார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே இறங்கி அவர் வாசம் பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கும் அவர் நம்மளோடு, நம் குடும்பத்தோடு, நமக்குள்ளே அவர் இறங்கி அவர் வாசம் பண்ணுகிறவர். இந்த புதிய மாதத்திலே அவர் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடும் ஒவ்வொருவரோடும் அவர் கூட இருந்து, அவர் நடுவில் இருந்து அவர் வாசம் பண்ணுவார். இரண்டாவது, அல்லேலூயா, நானே கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறியும்படிக்கு அவர் பெரிய காரியத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்வார். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மகிமை வெளிப்படும். ஆகையால் தான் அவர் அழகாய் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மாதம் தாலே வருஷம் புதுசாய் தொடங்கிவிட்டது. மாதம் 2 மாதங்கள் ஓடிவிட்டது. இந்த 3வது மாதம் எப்படி இருக்குமோ, எப்படி நடத்துவாரோ அப்படின்ற கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அவருடைய ஜனம். அவர் ஒரு நாளும் வெட்கப்பட நம்மளை விடவே மாட்டார். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளையே, தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை அதிகமாய் தன் இருதயத்துல பதிச்சு வைக்க வேண்டும். நம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விடமாட்டார் என்று இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைங்க இருதயத்துல பதிக்கப்படணும். நம்ம அப்படித்தான் நம்பணும். ஒரு நாளும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், அது எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும், என் ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட என்னை விடமாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் காணப்படணும். நம்முடைய ஒவ்வொரு இருதயத்திலையும் அது காணப்படணும். எல்லோருக்குள்ளேயும் அது காணப்படணும். உண்மையாகவே அல்லேலூயா, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று அருமையான வார்த்தை கொடுக்கிறார். அவர் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். அல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்ளத்தக்க தேவன் ஒரு மகிமையான காரியத்தை இந்த மாதத்திலே செய்ய போகிறார். நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்க? எந்த விஷயம், ஐயோ நம்ம வெட்கப்பட்டுருவோமோ என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே பரிதவித்துக் கொண்டிருக்கீங்களோ, அதை குறித்து தான் ஆவியானவர் பேசுகிறார். அதை குறித்து தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். அவர் உங்களுக்காக இறங்குவார். நாம் அவருடைய ஜனம். அவரையே நம்பி இருக்கிறபடினால் ஒரு நாள் வெட்கப்பட விடமாட்டார். சங்கீதம் 25 அதன் 2வது 3வது வசனங்களை பார்த்தோம் என்றால், முதல் வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நாம் உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையை 34ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை முகங்களும் பிரகாசம் அடையும். இந்த மாதத்திலே உங்களை பிரகாசம் அடைய பண்ணுவார். உங்களை வெட்கப்பட விடமாட்டார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். வேதத்திலே நீங்கள் திருப்பி பாருங்கள், அநேக வேதத்திலே காணப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களும் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்த்த அத்தனை பரிசுத்தவான்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்? நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஒரு நாளும் இந்த தேவன் நம்மளை வெட்கப்பட இதுவரைக்கும் விட்டதில்லை, இனிமேலும் விடமாட்டார். இந்த மாசமும் விடமாட்டார். அவர் உங்களை நடத்துவார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னபடி, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இருக்கிறபடி, இந்த வார்த்தையின்படி உங்களை இந்த மாதம் வெட்கப்பட விடமாட்டார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள் என்று இருக்கிறபடி, நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு மகிமை வெளிப்படும், ஒரு அற்புதம் வெளிப்படும்.
அது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியமாயிருக்கலாம். அதில் அற்புதத்தை செய்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அல்லேலூயா நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் மகிமையானதை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவர்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி அவர்கள் உள்ளம் பரிதவிக்கிறதோ இப்பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது அந்த காரியத்தில் அதிசயத்தை செய்து நடத்துவீராக. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும். ஒரு நன்மை உண்டாகட்டும். மகத்துவங்கள் வெளிப்படட்டும். அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற காரியங்களிலே அதிசயங்கள் நடக்கட்டும். வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையில ஒரு திருப்பம், ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. எக்ஸாமுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தும். எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுக்க உடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று இருக்கிறபடி ஒரு நாள் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அல்லேலூயா நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்க நீர் மகிமையான காரியத்தை செய்து ஆசீர்வதிங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கையிடுகிற வேலைகள், பிசினஸ்கள் எல்லாவற்றிலையும் மகிமை காணட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். பெரிய காரியத்தை செய். இந்த மாதம் முழுக்க நடத்தும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.